சனா, உலகத்திலே ஃபுட்டு வேஸ்ட் பண்றதுல எந்த நாடு டாப் 10 கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது கெஸ் பண்ணி பாரு. ஃபர்ஸ்டே சொல்றேன்னு யாரும் கோவப்பட வேண்டாம். நம்ம நாடு இந்தியா இருக்கு, செகண்ட் பிளேஸ்லயே இருக்கு. ஓகே, அடுத்து சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் அதிகமா போயிட்டு வராங்க, டூரிசம் அதிகமா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா, அங்கவும் டூரிசம் அதிகமா இருக்கு. இல்ல. ஜெர்மன் ஜெர்மனி இருக்கு 6th பிளேஸ். 6th பிளேஸ்ல. கனடா இல்ல. வேற வேற நீங்களே சொல்றீங்க எந்தெந்த நாடுன்னு சொல்லிட்டு. அதாவது சைனால கிட்டத்தட்ட 108.6 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு வேஸ்ட் பண்றாங்க. ஓகே. அதே மாதிரி இந்தியா செகண்ட் பிளேஸ்ல 78.1 மில்லியன் டன்ஸ். நிறைய விஷயத்துல எவ்வளவு வேஸ்ட். ஆமா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ல 24.7 மில்லியன். ஓ. பிரேசில் வந்து 20.2 மில்லியன். ஓகே. 5th பிளேஸ் வந்து இந்தோனேஷியா 14.7 மில்லியன். 6th ஜெர்மனி 6.5 மில்லியன். ஓகே. 7th பிளேஸ்ல ரஷ்யா 4.8 மில்லியன். ஓ. 8th பிளேஸ் வந்து பிலிப்பைன்ஸ் 2.9 மில்லியன். அடுத்தபடியா 9th வந்து சவுத் ஆப்பிரிக்கா 2.8 மில்லியன். லாஸ்ட் 10th பிளேஸ்ல வந்து கானா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி 2.8 மில்லியன். இந்த ரிப்போர்ட் எல்லாமே 2024. ஓகே. போன வருஷத்துல இவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்குன்றது மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது எங்க வந்திருக்குன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவங்க ஆர்டிகல் வெளியிட்டு இருக்காங்க. இது பத்தி ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணி இந்த நாட்டுல எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுலயும் நான் எவ்வளவு பேர் பசி பட்டினியோட இருக்காங்க, அதை வந்து அவங்களுக்காச்சும் கொடுக்கலாம். அதிகமா இருக்கும்போது தெரியாது போல, நம்ம ரெகுலரா இருக்கு கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கே ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வருது. ஆமா. இதுல எல்லாருமே இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுல இருந்து வெளியே வர்றது அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சு. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ வந்து ஒரு ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு மீத்தேன் கேஸ் வந்து வெளியே வரும், எமிட் ஆகும். அதுதான் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சு இதுக்கான முக்கிய ரீசன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நான் சாதாரணமாக நினைப்போம், ஒரு கெட்டு போன பொருள் அப்படி போட்டு போயிடலாம்னா அது வந்து சூழல், அதாவது இயற்கை சூழலுக்கு அது வந்து எதிராக வந்து எல்லாருக்குமே எவ்வளவு இதுவா ஒரு இயற்கை சார்ந்தே எவ்வளவு பெரிய விஷயமா மாறுது அப்படின்றது நமக்கு வந்து இப்படி இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னா அது உணர்ந்து இனிமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உதவுங்க. சொல்ற நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். சாப்பிடும் போது எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதையுமே எப்படி தவிர்க்கிறது அப்படின்றது எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒண்ணுதான்.